எபிசோட் 11 மாயாவி தி ஃபேண்டம். காட்சி 1. கவசமும் கதிரும். தி ஷீல்ட். அந்த போலி அன்வர் ஷேப் ஷிஃப்டர் கையில் இருந்த லேசர் துப்பாக்கியை அழுத்தினான். ஒரு சிவப்பு நிற ஒளிக்கட்டை இளம் பாட்ஷாவின் நெஞ்சை நோக்கி பாய்ந்தது. 1995 இல் துப்பாக்கி குண்டுகளை மட்டுமே பார்த்த பாட்ஷா அந்த ஒளியை பார்த்து திகைத்தார். சரியான நேரத்தில் முதியவர் மாணிக்கம் குறுக்கே பாய்ந்தார். அவர் அணிந்திருந்த நானோ கோட்டிலிருந்து ஒரு ஒளி தடுப்பு சுவர் எனர்ஜி ஷீல்ட் தோன்றியது. லேசர் கதிர் அதில் பட்டு சிதறியது. இளம் பாட்ஷா, என்ன பெரியவரே, இது என்ன ஸ்டார் வார்ஸ் படமா? கையில இருந்து கேடயம் வருது. இரட்டை மேற்கோள் குறி. முதியவர் மாணிக்கம், பேச்சை நிறுத்து மாணிக்கம், அவன் சாதாரண ஆள் இல்ல, உஷார். இரட்டை மேற்கோள் குறி. காட்சி 2. உருவமற்ற எதிரி லிக்விட் மெட்டல். தனது லேசர் தாக்குதல் தோல்வியடைந்ததும் அந்த போலி அன்வர் விசித்திரமாகச் சிரித்தான். திடீரென அவன் உடல் உருகத் தொடங்கியது. தோல், சதை எல்லாம் உருகி ஒரு வெள்ளி நிற திரவமாக லிக்விட் மெர்க்யூரி மாறியது. டெர்மினேட்டர் 2 பாணியில் அந்த திரவம் மீண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு பயங்கரமான முகம் இல்லாத உலோக மனிதனாக மாறியது. அது கைகளை வாள் போல மாற்றிக்கொண்டு 2 பாட்ஷாக்களையும் தாக்க வந்தது. இளம் பாட்ஷா தனது பாணியில், யாரடா நீ என்று கேட்டுக்கொண்டே ஒரு பலமான குத்துவிட்டார். ஆனால் அவர் கை அந்த திரவத்திற்குள் புகுந்து வெளியே வந்தது. எதிரிக்கு வலிக்கவே இல்லை, மாறாக அந்த திரவம் பாட்ஷாவின் கையை இறுக்கி பிடித்தது. இளம் பாட்ஷா, ஐயோ, இது என்னடா ஜெல்லி மாதிரி இருக்கு, கை மாட்டிக்கிச்சு. இரட்டை மேற்கோள் குறி. காட்சி 3. தொழில்நுட்ப தாக்குதல் சோனிக் பிளாஸ்ட். இளம் பாட்ஷா திணறுவதை பார்த்த முதியவர் மாணிக்கம் தனது கோட்டின் காலரில் இருந்த ஒரு பட்டனை தட்டினார். முதியவர் மாணிக்கம், விலகு மாணிக்கம். இரட்டை மேற்கோள் குறி. அவர் கையில் இருந்து ஒரு அதிர்வலை குண்டு சோனிக் பல்ஸ் கிரெனேட் போன்ற ஒன்றை வீசினார். அது அந்த உலோக மனிதன் மீது பட்டதும் ஒரு பயங்கரமான கீச் சத்தம் கேட்டது. அந்த அதிர்வெண்ணை தாங்க முடியாமல் அந்த திரவ மனிதன் சிதறித் தெரித்து தரையில் வெறும் சாம்பல் துகள்களாக விழுந்தான். இளம் பாட்ஷா தனது கையை விடுவித்துக் கொண்டு மூச்சிறைக்க நின்றார். இன்னைக்கு நான் பார்த்த எதையுமே என்னால நம்ப முடியல என்றார். காட்சி 4. உண்மையான நண்பன் தி ரியல் ஃப்ரெண்ட். அப்போது சுரங்க பாதையின் மறுமுனையில் இருந்து பாட்ஷா, பாட்ஷா என்று மூச்சிறைக்க ஓடி வந்தார் உண்மையான அன்வர் பாட்ஷா. இளம் பாட்ஷா உடனே துப்பாக்கியை அவர் பக்கம் திருப்பினார். நில்லு, நீ அன்வரா இல்ல அந்த ஜெல்லி பூதமா? இரட்டை மேற்கோள் குறி. அன்வர் பயந்து போய், என்ன பாட்ஷா, நான் உன் நண்பன் அன்வர், வெளியில சத்தம் கேட்டு ஓடி வந்தேன் என்றார். முதியவர் மாணிக்கம் தனது கூலிங் கிளாஸ் மூலம் அன்வரை ஸ்கேன் செய்தார். அதில் ஹியூமன் 100 விழுக்காடு என்று வந்தது. துப்பாக்கியை கீழே போடு மாணிக்கம், இவர் நம்ம அன்வர் தான் என்றார் முதியவர். காட்சி 5. அந்த சிறு துரும்பு தி க்ளூ. அந்த உலோக மனிதன் அழிந்த இடத்தில் ஒரு சிறிய பளபளக்கும் எலக்ட்ரானிக் சிப் ஒன்று கிடந்தது. முதியவர் மாணிக்கம் அதை எடுத்தார். அதை தனது பிரேஸ்லெட்டில் வைத்தார். ஒரு ஹாலோகிராம் மேப் காற்றில் விரிந்தது. அதில் ஒரு இடம் சிவப்பு நிறத்தில் ஒளிர்ந்தது. முதியவர் மாணிக்கம், அந்த பையன் குட்டியை இன்னும் 2050க்கு கொண்டு போகல, அவன் இன்னும் 1995 தான் இருக்கான். ஆனா இளம் பாட்ஷா, ஆனா என்ன? இடம் எங்கன்னு சொல்லுங்க, தூக்கிட்டு வந்துடுறேன். முதியவர் மாணிக்கம், அது சாதாரண இடம் இல்ல,
மார்க்காண்டனியின் கோட்டை. ஆனா அந்த மேப் காட்டுறபடி பார்த்தா ஆண்டனிக்கு பின்னால எதிர்காலத்துல இருந்து யாரோ சப்போர்ட் பண்றாங்க. அந்த கோட்டை இப்ப ஒரு ஹை டெக் பதுங்கு குழி, ஹை டெக் பங்கர் மாதிரி மாற்றப்பட்டிருக்கு. காட்சி 6. சபதம். தி வாவ். இளம் பாட்ஷா தனது சிகரெட்டை தூக்கி போட்டு கேட்ச் பிடித்தார். எமன் கோட்டையா இருந்தா என்ன? உள்ள போறது பாட்ஷா. என் நண்பன் பையனை மீட்காம நான் திரும்ப மாட்டேன். முதியவர் மாணிக்கம் சிரித்தார். தனியா இல்ல மாணிக்கம், நாம போறோம். இருவரும் கைகுலுக்கிக் கொண்டார்கள். 1995 அன் பாட்ஷாவும் 2025 அன் பாட்ஷாவும் இணைந்து நடக்கும் காட்சி. பின்னணியில் அந்த புகழ்பெற்ற பி.ஜி.எம். திரை இருளடைகிறது. எபிசோட் 11 முற்றும். அடுத்த எபிசோடில் எபிசோட் 12 மார்க்காண்டனியின் கோட்டைக்குள் நுழைவது எப்படி? அங்கே காத்திருக்கும் எதிர்கால ஆயுதங்கள் என்ன? முதியவர் மாணிக்கம் தனது பழைய காதலி நக்மாவை சந்திக்கும் அந்த எமோஷனல் தருணம்.